அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கர்ண ஜெயச்சந்தரின் இனிய காலை வணக்கம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனே, அந்த முருகப்பெருமான் அருள் அனைவருக்கும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். டைரெக்டாக வாஸ்து சப்ஜெக்டுக்கு போயிடலாம். வாஸ்துவில் முக்கியமான ஒரு பகுதி நிலம், தென்மேற்கு மூலை, கணவன் மனைவி படுத்து உறங்கக்கூடிய இடம், தெற்கும் மேற்கும் சந்திக்கும் இடம், சவுத் வெஸ்ட் கார்னர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நான் ஒரு வீடு பற்றி சொல்கிறேன். ஒரு நண்பர் துபாய் போயிட்டு கல்யாணம் பண்ணி உடனே ஒரு மாதம் கழித்து துபாய் போகிறாரு. போயிட்டு பல லட்சங்களை சம்பாதித்து குடும்பத்துக்காக உழைத்து, நேர்மையான மனிதர், அப்பழுக்கற்ற மனிதர், குடும்பத்திற்காக உழைத்து பல லட்சங்களை கொண்டு வர்றாரு. சென்னையில் ஒரு இடம் வாங்குறாரு. வாங்கி ஒரு வீடு ஒன்று கட்டுறார். அந்த வீடை கட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் கடன் ஆகுது. மறுபடியும் துபாய்க்கு கிளம்புறாரு. அங்கே போயிட்டு மறுபடியும் வேலை செய்கிறாரு, பணம் சம்பாதிக்கிறாரு, வராரு. குழந்தைகள்லாம் அதுக்குள்ளே படிக்கிறாங்க. மறுபடியும் துபாய் போகிறவர், பணம் சம்பாதிக்கிறாரு, வராரு. மறுபடியும் துபாய் போகிறாரு, பணம் சம்பாதிக்கிறாரு, வராரு. வீட்டில் பணம் மகாலட்சுமி குடிக்கொண்டான். ரைட். அங்கே அந்த மனைவி கூட அவர் வாழ்ந்த நாட்கள் எடுத்து பாருங்க. கணவன் மனைவி படுத்து உறங்க வேண்டிய இடத்துல அந்த அம்மா மட்டும் படுத்து தூங்குறாங்க. இவர் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார், வந்து போகிறார். சரிங்க, அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். வாழ்க்கை ஃபுல்லாக குடும்பத்துக்காக உழைத்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ அங்கேருந்து சரி நம்ம இங்கே சென்னையிலே இருக்கலாம், மனைவி மக்களோடு இருக்கலாம் அப்படின்னு வர்றார். வந்து 60 வயசு தாண்டி விட்டது, 70 வயசு ஆகும். இப்போ கணவன் மனைவி கூட இன்னும் ஒரு அந்யோன்யம் இல்லை. இந்தாங்க அத்தான், இந்தாங்க மாமா சாப்பிடுங்க இல்லை. ஏன்? ஒரு உச்ச வாசல் வைக்க வேண்டிய, தலை வாசல் வைக்க வேண்டிய அந்த மனை மேற்கு பார்த்த மனை, வாசல் எடுத்து போயிட்டு தென்மேற்கு மேற்கில் வச்சுருக்காங்க. ஹால் அங்கே தான் இருக்குது. வரவேற்பறை சொல்கிறாங்க இல்லையா, ஹால் தென்மேற்கு மூலையில் வச்சுருக்காங்க. எப்படி வாழ முடியும்? அவர் மகனுக்கு கல்யாணம் பண்ணுறாரு. உடனே அவர் கொஞ்ச நாளில் விவாகரத்து. அவங்களுடைய மருமகளும் அவங்க மகன் கூட வாழலை. கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியலை. கணவன் மனைவி வாழ்க்கை முக்கியமா, அந்த வாசல் முக்கியமா? வாசல் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், ஹால் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், பெட்ரூம் எங்கே அமைக்கணுமோ அங்கே அமைக்கணும். படுக்கை அறை மாற்றி அமைச்சதுனால வந்த ஒரு வீடு யாரோ ஒரு இன்ஜினியர் போட்டு கொடுத்துட்டான் அந்த பிளானை. அவங்க வீட்டை கட்டிட்டாங்க. கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியலை. நீ லட்சமாக பணம் வச்சிரு, கோடி கோடியாக பணம் வச்சிரு, யாருக்கு வேணும்? புள்ள தனியாக பத்துன்னு தூங்குது, பொண்ணு அவங்க வீட்டில் பத்துன்னு தூங்குது. பெரிய ஒரு இடம் தூங்குனாரு, அந்த அம்மா ஒரு இடம் தூங்குது. இது வாழ்க்கை அல்ல. இருவரும் சேர்ந்து வாழணும், கணவன் மனைவி சேர்ந்து வாழணும்.
முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கை, நம்ம பையனோட வாழ்க்கை, மருமகளோட வாழ்க்கை 2 பேரும் சேர்ந்து வாழணுமா, அவங்க பிரிஞ்சு வாழணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அந்த குழந்தைங்க மீண்டும் வாழ்க்கையை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வாஸ்து பார்க்கணும், உங்கள் வீட்டில் குறைகள் இந்த மாதிரி இருக்குது, அதை சரி செய்யணும், வாஸ்து ரீதியாக தீர்வு காண முடியும் அப்படின்னு நான் உறுதியிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்டால் வாஸ்து அப்பாயின்மெண்ட் எடுத்து பாருங்கள். உங்களுடைய கர்மாவை இந்த வாஸ்துக்காரர் எடுத்து போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இருப்பீங்க. 8248581550 இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. வாஸ்துப்படி இடம் வேணும், என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரணும், ஒரு இடமாவது எனக்கு நான் இடம் வாங்க போகிறேன், நல்ல வாஸ்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை எந்த இடம் சூஸ் பண்ண தெரியல, நான் கால் பண்ணுங்கள். வாஸ்துப்படி நல்ல இடம் வேணும், உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். வீடு பிளானிங் வரைஞ்சி கொடுக்குறேன். யாரோ ஒரு இன்ஜினியரிங் சொல்கிறத, யாரோ ஒரு ஜோசிகாரன் சொல்கிறத போட்டு வீட்டை கட்டிட்டு 3 தலைமுறை காலி பண்ணுறாதீங்க. ஒரு வீடு 3 தலைமுறை வாழும். அந்த வீட்டில் ஒரு வீட்டை கட்டிட்டு 3 தலைமுறை லைஃப்பை காலி பண்ணுறாதீங்க. சிறப்பாக வீட்டை அமைச்சிக்கோங்க. குடியும் கொடுத்தனமா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தனத்தோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேர குழந்தைகள் மாமா மச்சான் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக குடும்பங்களாக வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.